பிக் பாஸ் தர்ஷன் பாவம் அவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார்யா, ஏன் அவரை போட்டு இப்படி படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் எல்லாம் தர்ஷன் அழுது கொடுத்த அந்த பேட்டியை பார்த்து ரொம்ப உருகி அதாவது வி சப்போர்ட் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டும் வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய முகப்பேர் பகுதியில் ஜே நகரில் தான் தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கட்டத்தில் அவர் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கார் இருந்திருக்கு. ஸோ இந்த கார் இருக்கிறதுனால அவர் உள்ள அவரோட வண்டியை எடுத்துட்டு போக முடியல. ஸோ உடனே அக்கத்து பக்கத்தில் கேட்டிருக்காரு, யார் இந்த கார் பார்க் பண்ணியிருக்கீங்கன்னு. சரி, அவங்க வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்களோன்னு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணா இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணா இல்லை, யாருமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே கிட்டத்தட்ட 20 நிமிஷமா எல்லார்கிட்டையும் கேட்கும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் அந்த கார் பார்க் பண்ண கணவன் மனைவி டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை போய் தெரிஞ்சதும் தர்ஷன் போய் கேட்டிருக்காரு, எங்க இந்த மாதிரி நோ பார்க்கிங்னு போர்டு போட்டிருக்கு, வீட்டுக்கு முன்னாடியே இப்படி பார்க் பண்ணா வீட்டுக்குள்ள போறவங்க எப்படிங்க போவாங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீ என்ன பெரிய பிக் பாஸ்ல வந்தா பெரிய ஆளா, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, நான் அப்படிதான் கார் வைப்பேன்னு முதல்ல வாய் வார்த்தைகள்ல இந்த பிரச்சனை தொடங்கி இருக்கு. ஸோ உடனே தர்ஷனோட தம்பியும் இறங்கி கீழே வராரு. வந்த உடனே ரொம்ப சண்டை போட்டு 2 பேரும் அந்த கணவன் மனைவியும் பேசியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, அந்த சண்டை போட்ட நபர் நான் ஒரு ஜட்ஜு பையன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. ஸோ உடனே இந்த சண்டை பேச்சுவார்த்தையிலேருந்து கை கலப்பு வரைக்கும் போயிருக்கு. தர்ஷனுக்கும் அவரோட தம்பிக்கும் அங்கங்க அடியும் பட்டிருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் என்னையும் தர்ஷனும் அவரோட தம்பியும் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஜட்ஜு பையன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவரும் அழுதுட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே தர்ஷனும் அவரோட தம்பியும் பேசினது ரொம்ப உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கீழே தர்ஷன் அந்த இன்டர்வியூ கீழே கமெண்ட் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையிலேருந்து கைகலப்பு வரைக்கும் போய் இப்போ போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுது தர்ஷனுக்கு. இது உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு படத்துல வரக்கூடிய அதே சம்பவம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.